நண்பர்களே, நம்ம இந்த ஜாப்பனீஸ் ப்ளூ கப்பி குட்டிகளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரீடிங் விட்டுருந்தோம். ப்ரீடிங் விட்டு 28 நாள் கழிச்சு நமக்கு குட்டிகள் கிடைச்சது. எத்தனை குட்டின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 70 குட்டிகள் இருந்துச்சு. நமக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஒரே அட்டம்ப்ட்ல நமக்கு 70 குட்டிகள் கிடைச்சிருக்குதே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாவே இருந்துச்சு. கலெக்ட் பண்ண 70 குட்டிகளையும் ஒரு செப்பரேட்டாக ஒரு டப்பில் போட்டுடலாம், அப்போ தான் அந்த குட்டிகள்லாம் வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செப்பரேட்டாக ஒரு டப்லையும் கொண்டு விட்டுருந்தோம். குட்டிகள் அங்கே செப்பரேட்டாக விட்டதுக்கப்புறம் பேரன் கப்பிகளை மறுபடியும் ப்ரீடிங் விட்டுருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட மறுபடியும் 20 நாள் கேப் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஃபுட்டு போடலான்னு சொல்லி பார்க்கும்போது அங்கங்கே ஒரு சில குட்டிகள் ஓடிக்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு 70 குட்டிகள் கிடைச்சது. அப்போ செகண்ட் டைம் நமக்கு 70 குட்டிகள் கிடைக்குமா இல்லைனா அதோட கூடுதல் கிடைக்குமா அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டோடி குட்டிகளை பிடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் நமக்கு கிடைச்சது வெறுமன 10 குட்டிகள் மட்டும்தான். எதனால முதல் வாட்டி 70 குட்டி போட்ட கப்பிகள் இந்த வாட்டி வெறுமன 10 குட்டிகள் மட்டுமே போட்டிருக்குது அப்படிங்கிறது புரியாத புதிராவே இருக்குது. 10 குட்டி போட்டதுக்கு சந்தோஷப்படவா இல்லைனா வெறுமன 10 குட்டி தான் போட்டிருக்குன்னு சொல்லி வருத்தப்படவான்னு ஒரே கன்ஃபியூஷன். சரி, ஆண்டவன் நமக்கு இந்த வாட்டி கொடுத்தது வெறும் 10 குட்டி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 10 குட்டியும் கலெக்ட் பண்ணி ஏற்கனவே ஒரு 70 குட்டிகள் விட்டுருந்தோம் இல்லையா, அதே டப்ல கொண்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கப்பி மீன்கள் குட்டி போடும்போது 20 குட்டி இல்லைனா 25 குட்டிகள் போடும். ஆனால் செகண்ட் டைம்ல இருந்து 50 குட்டிகளுக்கு மேலே போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நிறையா போட்டுக்கிட்டு செகண்ட் டைம்ல இருந்து கம்மியாக போடுது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. இல்லைனா நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நானும் என்னோட தப்பை திருத்திப்பேன். கப்பி தொடர்பாக இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கப்பி மீன்கள் வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக்கை போட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.